Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் த்ரீ ஃபேஸ் அல்டர்னேட்டர் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம த்ரீ ஃபேஸ் அல்டர்னேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ இது அதோட கண்டினியூஷனாக இது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த த்ரீ ஃபேஸ் அல்டர்னேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதை ரீகால் பண்ணிக்கலாம். த்ரீ ஃபேஸ் அல்டர்னேட்டரோட மிஷினோட ஒர்க் என்ன, அது என்னவா ஒர்க் ஆகும்னா த்ரீ ஃபேஸ் அல்டர்னேட்டருங்கிறதுக்கோட இன்னொரு பேர் வந்து சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின். அது என்ன பண்ணும், ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை த்ரீ ஃபேஸ் அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். மெக்கானிக்கல் இன்புட்டை த்ரீ ஃபேஸ் அல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது மெக்கானிக்கல் இன்புட்டை ஏசி அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த அல்டர்னேட்டரோட பர்பஸ். ஓகேவா? இப்போ இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுன்னா, இதோட ஃபண்டமெண்டல் ஒர்க்கிங் பிரின்சிபல், அல்டர்னேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து ஃபாரடேஸ் லா. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இது டெஃபினிஷனாக பாருங்கள். ஃபஸ்ட்டு, when a conductor cuts magnetic lines of force and electromotive force is induced in the conductor. இதான் மெயின் பாயிண்ட்டு. ஒரு கண்டக்டர் வந்து, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கிற ஃபீல்டை கட் பண்ணும்போது, ஒரு கண்டக்டர் அந்த மேக்னெட்டிக் லைன்ஸை கட் பண்ணும்போது அங்கே என்ன இன்டியூஸ் ஆகுது, ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகுது அந்த கண்டக்டரில். இந்த லாவை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அல்டர்னேட்டர் ஒர்க் ஆகும். The magnitude of this induced EMF is proportional to the rate of change of magnetic flux linkage. அதாவது E வந்து proportional to the rate of change of flux linkage minus n into d phi by dt. ஃபைங்கிறது என்னது, ஃப்ளக்ஸ், அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். இதை தான் இங்கே டெஃபினேஷனாக சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். ஈங்கிறது என்னது, இன்டியூஸ்ட் EMF. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த காயில். இப்போ இந்த காயிலில் நம்ம சுற்றி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இது அதில் எத்தனை டேர்ன்ஸ் இருக்குங்கிறது தான் என். அப்புறம் ஃபைங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பர் போல். இப்போது E is equal to minus n d phi by dtக்கு ஈனா என்ன, ஃபைனா என்ன, என்னன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ தான் நம்ம ஆப்ரேஷனுக்குள்ளே போக போகிறோம். அதாவது நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது ரெண்டு மெயின் பார்ட்ஸ் என்னெல்லாம், அந்த ரெண்டு மெயின் பார்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தோம். ஒன்று ஸ்டேட்டார், இன்னொன்று ரோட்டார். ஸ்டேட்டாருங்கிறது ஸ்டேஷ்னரி பார்ட், ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட். இப்போ ஸ்டேஷ்னரி பார்ட்லேயும் ஃபீல்ட் வைண்டிங் இருக்கும், ஆர்மேச்சர் இருக்கும். ரொட்டேட்டிங் பார்ட்லேயும் இங்கே ஃபீல்ட் வைண்டிங் இருக்கும். சரியா? இப்போ இந்த பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ரீகால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆப்ரேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரோட்டாரை எக்ஸைட் பண்ணணும். ரோட்டாரை எக்ஸைட்டேஷன்னா என்னென்னா, அதுக்கு சப்ளை கொடுக்கறது, அதுக்கு கரண்ட் சப்ளை கொடுக்கறது தான் எக்ஸைட்டேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது, ரோட்டாரோட எக்ஸைட்டேஷன் தான். இப்போ இதில் என்ன கொடுக்குறோம், ஒரு டிசி கரண்ட் வந்து சப்ளை கொடுக்குறோம் ரோட்டாரில் இருக்கிற ஃபீல்டு வைண்டிங்க்கு. ரோட்டார்லேயும் ஃபீல்டு வைண்டிங் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரோட்டாரில் இருக்கிற ஃபீல்டு வைண்டிங்க்கு என்ன கரண்ட் கொடுக்குறீங்க, டிசி கரண்ட் கொடுக்குறீங்க. இது எதுக்காகனா, டு ப்ரொடியூஸ் நார்த் அண்ட் சவுத் மேக்னெட்டிக் போல்ஸ் ஆன் த ரோட்டார். இப்போ இந்த ரோட்டாரை நார்த் சைடும் சவுத் சைடும் அது என்னவா மாற்றிடும், மேக்னெட்டிக் போல்ஸாக மாற்றிடும். இப்போ இது எப்படி இருக்கும், ரெடியாக இருக்குது. ஏன்னா இப்போ ரோட்டார் ரொட்டேட் ஆகி தான் நம்மளுக்கு EMF ஃபைனலாக இன்டியூஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னது, ரோட்டாருக்கு எக்ஸைட்டேஷன். அதாவது அது ரோட்டாருக்கு எக்ஸைட்டேஷன்னா என்னது, டிசி கரண்ட், டைரக்ட் கரண்ட்டு ரோட்டாரோட ஃபீல்ட் வைண்டிங்க்கு நம்ம கொடுக்குறப்போ அது என்னவா மாறுது, மேக்னெட்டிக் போல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நார்த்தும் சவுத்துலேயும், ரோட்டாரோட நார்த்லேயும் சவுத்துலேயும் மேக்னெட்டிக் போல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, ரொட்டேஷன் ஆஃப் ரோட்டார். இப்போ ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா, எப்பயுமே நம்மளோட ரோட்டார் வந்து இந்த அல்டர்னேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரை எதில் கனெக்ட் ஆகிருக்கும்னா, அது வந்து டர்பைனுக்கோ இன்ஜினுக்கோ டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் ரோட்டார். ரோட்டார்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷாஃப்ட் வழியாக ஒரு டர்பைனுக்கோ, இதுதான் இது ரோட்டார், இது வந்து டர்பைன். ஓகேவா? இந்த ரோட்டாருக்கோ டர்பைனுக்கோ இது வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும்.
இப்போ ரோட்டாரோட ஃபீல்ட் வைண்டிங்க்கு நம்ம ஸ்டெப் 1ல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம், டிசி கரண்ட் சப்ளை கொடுத்துருக்கோம். அங்கே வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு ரெண்டு சைடும். இப்போ ரோட்டாரும் டர்பைனும் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இந்த டர்பைனை வச்சு இந்த ரோட்டாரை நம்ம மெக்கானிக்கலாக ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது இது டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரோட்டாரும் என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகும். ஏன்னா அது ரெண்டும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால. ஓகேவா. இப்போ இது ரொட்டேட் ஆனோடனே அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே அதில் இருக்கிற ஆல்ரெடி அங்கே மேக்னெட்டிக் போல்ஸாக தானே இருக்காது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து ரோட்டாரோட சேர்ந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கிறது தான் ஸ்டெப் 2. ரொட்டேஷன் ஆஃப் ரோட்டாரில் என்ன நடக்குது, ரோட்டாரும் டர்பைனும் கம்பைன் ஆகி இருக்கிறதுனால நம்ம டர்பைனை வச்சு ரோட்டாரை மெக்கானிக்கலாக ரொட்டேட் பண்ணுறோம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து ரொட்டேட் ஆகுது. இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 பாருங்க, ஃப்ளக்ஸ் கட்டிங் இன் த ஸ்டேட்டார் கண்டக்டர்ஸ். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொட்டேட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஸ்டேட்டார் வைண்டிங்ஸை அதை போய் ஸ்வீப் பண்ணுது, அதாவது அதை போய் அதை டச் பண்ணுது. ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதை டச் பண்ணுது, ஸ்டேட்டார் வைண்டிங். ஸ்டேட்டார் வைண்டிங்ஸ் எப்படி இருக்கும், மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும், ஸ்டேஷ்னரியாக ஒரே இடத்துல இருக்கும். அந்த ஸ்டேட்டார் வைண்டிங்ஸை இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு டச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்டேட்டார் காயிலும் அதுவும் சேர்ந்து லிங்க் ஆகி கண்டினியூஸாக நம்மளுக்கு அங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஸ்டெப் 4 வந்து இன்டியூஸ்ட் EMF இன் த ஸ்டேட்டார் வைண்டிங். இப்போ நம்மளுக்கு தெரியும் Faraday's law என்னது, whenever a conductor cuts the magnetic lines of force, அப்போ ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகும் கண்டக்டரில். ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எப்போல்லாம் கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸை கட் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகுங்கிறது தான் நம்மளோட Faraday's law இல்லையா. இப்போ நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சு ஸ்டெப் 2ல். ஸ்டெப் 3ல் என்னாச்சு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்டேட்டார் வைண்டிங்ஸை ஸ்வீப் பண்ணி டச் பண்ணி அதோட லிங்க் ஆகும்போது இப்போ நம்மளுக்கு Faraday's law படி அங்கே என்ன இன்டியூஸ் ஆயிடுச்சு, EMF இன்டியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் அக்கார்டிங் டு Faraday's law an alternating EMF is induced in each stator coil. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை டச் பண்ணிடுச்சு இல்லையா அந்த காயிலை, ஸோ அங்கே EMF இன்டியூஸ் ஆயிடுச்சு. Since 3 coils are spatially displaced by 120 degree. இது நம்மளே தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன கிடைக்கணும், மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்து 3 phase ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கிடைக்கணும். அதான் ஆல்டர்னேட்டரோட பர்பஸ், அதான் ஆல்டர்னேட்டர் அந்த மிஷினோட ஒர்க் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த காயில்ஸை எப்படி பிளேஸ் பண்ணி வச்சுருப்போமா, 120 டிகிரி அதை தனித்தனியாக பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகிற EMFும் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், எலக்ட்ரிக்கலி டிஸ்பிளேஸ்டு பை 120 டிகிரி இதில் கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு வேவ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு 3 phase கரண்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. இதுதான் உங்களுக்கு 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கிடைக்கிற சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். இப்போ தான் நம்ம ஸ்டெப் 5 பார்க்க போகிறோம், 3 phase அவுட்புட். நான் சொன்னேன்ல இந்த அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ the 3 induced voltages are sinusoidal. எப்படி வேவ் ஃபார்ம் நம்மளுக்கு இருக்குது, ஆல்டர்னேட்டிங் வேவ் ஃபார்ம்னாலே உங்களுக்கு தெரியும் சைன் வேவ் மாதிரி இருக்கும் இல்லையா. மெயினாக சைன் வேவ் மாதிரி இருக்கும். அது சைன் வேவ், ஸ்கொயர் வேவ் அப்படி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், சைன் வேவ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆல்டர்னேட்டரில் கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்குது, சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் கிடைக்குது. அண்ட் 120 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் ஈச் அதர். ஒரு வேவ் ஃபார்முக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 120 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். இப்போ இந்த கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் கனெக்ஷனாகவும் வச்சுக்கலாம், டெல்டா கனெக்ஷனாகவும் வச்சுக்கலாம் டு ஃபார்ம் த 3 phase அவுட்புட். இப்போ இந்த 2 கனெக்ஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த இதில் தேவைப்படாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டார் கனெக்ஷனுங்கிறது RYBங்கிறதுல காமன் பாயிண்ட் ஒன்னோட கனெக்ட் ஆகிருக்கும். ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் 3 சேர்ந்து காமனாக ஒரு இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே நியூட்ரல் இருக்கும். ஸோ இங்கே வந்து வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். வோல்டேஜ் வந்து அதிகமாக, அதாவது நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணுற இடத்துல, அப்போ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்குலாம் இந்த மாதிரி கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். டெல்டா கனெக்ஷனுங்கிறது RYBயும் இந்த மாதிரி
டைப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே நியூட்ரல் இருக்காது. ஸோ நியூட்ரல் தேவைப்படாத இடத்துல இது இண்டஸ்ட்ரியல் மோட்டார்ஸில் ஒரு நியூட்ரல் எங்கெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லையோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி டெல்டா கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் ஸ்டார் டெல்டா கனெக்ஷனோட டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரோட்டாரை எக்ஸைட் பண்ணோம். ரோட்டார் எக்ஸைட் பண்ணதுக்கப்புறம் ரோட்டார் ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கு. ரோட்டார் எப்படி எக்ஸைட் பண்ணோம், எப்படி ரொட்டேஷன் நடந்ததெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். இப்போ ரீகால்ங்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன். ஸோ ரோட்டாரை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சப்ளை கொடுக்குறீங்க. அதில் ரொட்டேஷன் ஆஃப் ரோட்டார் நடக்குது. அந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிறப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, ஸ்டேட்டார் வைண்டிங்ஸை போய் டச் பண்ணும்போது அங்கே ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் நடக்குது. அப்போது அந்த ஃபாரடேஸ் லா படி எப்போல்லாம் ஒரு கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணுதோ அப்போல்லாம் அங்கே ஒரு EMF இன்டியூஸ் ஆகுங்கிற அந்த நம்மளோட பிரின்சிபல் படி நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்டேட்டார் வைண்டிங்கை கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபாரடேஸ் லா படி நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆயிடுது, EMF கிரியேட் ஆயிடுது. ஸோ அந்த ஸ்டேட்டார் வைண்டிங் காயில்ஸை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 3 ஃபேஸ் அவுட்புட் எப்படி கிடைக்குது, 120 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் கிடைக்குது. இதுதான் ஓவரால் அல்டர்னேட்டர் எப்படி ஒர்க் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு மெக்கானிக்கல் இன்புட் எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக எப்படி வெளிவந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஓவரால் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? EMF இன்டியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் இதில் என்ன இருக்குன்னா, RMS வேல்யூ ஆஃப் ஜெனரேட்டட் EMF per phase is equal to இதோட RMS ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். 4.44 FN5 KD அண்ட் KP. இப்போ ஈங்கிறது என்னது, RMS வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்ட் EMF per phase. எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜெனரேட்டட் வோல்டேஜ், அதோட ஃப்ரீக்வன்சி. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் ஃபேஸ். 5 உங்களுக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் பர் போல், அதோட யூனிட் வந்து வெபர். கேடிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், கேபிங்கிறது பிட்ச் ஃபேக்டர். இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜென்ரேட்டட் வோல்டேஜ். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜெனரேட்டட் EMF எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா, ரோட்டரோட ஸ்பீடையும் நம்பர் ஆஃப் போல்ஸும். அந்த ரோட்டரில் எவ்வளோ போல்ஸ் இருக்குது, அந்த ரோட்டரோட ஸ்பீட் என்ன, இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதுக்கான ஈக்குவேஷன் தான் இது. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் ப்ராப்ளமாக கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ணி. இப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ரோட்டாரும் நம்பர் ஆஃப் போல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அதில் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலானா F is equal to P into N divided by 120. இங்கே Fங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி, அதோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். Pங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் போல்ஸ். நம்பர் ஆஃப் போல்ஸ் 4 6 2 என்னன்னு கொடுத்துருக்காங்களோ அது. Nங்கிறது ஸ்பீட் இன் ரெவல்யூஷன், இதோட ரெவல்யூஷன் பெர் மினிட், இதோட யூனிட் வந்து RPM. இப்போ ஸ்பீடும் நம்பர் ஆஃப் போல்ஸும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதில் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட் வேவ் ஃபார்ம் வரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதோட ஈக்குவேஷன் வந்து ஈச் ஆஃப் த 3 வைண்டிங்ஸ் ப்ரொடியூசஸ் சைனசாய்டல் EMF இல்லையா. நம்மளுக்கு அந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். ஏன்னா உங்களுக்கு என்ன கரண்ட் கிடச்சிருக்கு ஓவரால் அவுட்புட்டில், அல்டர்னேட்டிங் கரண்ட். அப்போ அதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், சைனசாய்டல் வேவ் ஃபார்மாக இருக்கும். ஸோ சைனசாய்டல் EMF 120 டிகிரி அப்பார்ட். அப்போது ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்ம் வந்து E1ன்னு வச்சுக்கலாம், செகண்ட் E2ன்னு வச்சுக்கலாம், தேர்ட் வந்து E3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு E1க்கு EM sin omega t, இது வந்து 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ EM sin omega t. செகண்ட் வேவ் ஃபார்ம் வந்து EM sin omega t minus 120 டிகிரி. ஏன்னா அதை நம்ம எந்த டிஃப்ரென்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம், 120 டிகிரி அப்பார்ட். ஸோ அது வந்து எப்படி இருக்கும், omega t minus 120 டிகிரி செகண்ட் வேவ் ஃபார்ம். தேர்ட் வேவ் ஃபார்ம் வந்து EM sin omega t minus கூட ஒரு 120 சேர்த்துக்கோங்க. ஸோ என்ன வரும், 240. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனும் கம்பைன் பண்ணி தான் ஒரு பேலன்ஸ்டு 3 ஃபேஸ் சிஸ்டம் நம்ம வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேலன்ஸ்டு 3 ஃபேஸ் சிஸ்டம் இப்படி தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்.
இதெல்லாம் ஈக்குவேஷன்ஸ். ஆனால் ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபலே உங்களுக்கு தனியாக ஒரு யூனிவர்சிட்டி கொஷினாக வரலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.